காணவிருக்கிறோம். இந்த குரு அதிசார பயிற்சியும் வக்ரமும் என்ன மாதிரியான பலன்களை கன்னிக்கு அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அட்டகாசமான பலன்கள் கன்னிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னியை நிறைய சொல்லியிருக்கிறோம், கவனம், கன்னி கண்ணீர் சிந்துமா அப்படின்னு. இந்த வருட இறுதி கன்னிக்கு தான் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபுல் பேக்கேஜ் அவங்க போட்டார் இறைவன். மேலில் இருந்து கண்டக சனியாக நமக்கு சனீஸ்வர பகவான் கொடுத்து கொண்டிருந்த பலவித தடைகள், இன்னல்கள், தாமதங்கள், அதே போல் நிறைய டிப்ரெஷனு, நிறைய ஒரு தொல்லை, சங்கடங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இப்படின்னு பட்டியலிட்டே போட்டு கொண்டு போகலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க ராகுக்கேது பிடியிலிருந்து இப்போ தான் உடச்சி வெளியில் அதுக்கப்புறம் இப்போ சனிக்கிட்ட மாட்டி பலவித கஷ்டங்களை பட்ட என் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இது அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஒரு காரியம் முழுமை பெறுவதற்கு குரு வந்தாகணும். அப்போ குரு என்ன பண்ண வராங்க, ஒரு போட்டுருவார், ஒரு சீலு க்ரீனில் ஒரு சீல் போட்டுறாரு, ஓகே டன்னுன்னு. அப்போ குரு அங்கே அத்தாச்சி போட்ட உடனே எல்லாமே மடமடமன்னு நடக்க இருக்கும். அப்புறம் பயிற்சி ஆகிறாரு இல்லையா. இப்போ நம்ம குரு 18 பயிற்சி ஆகிட்ட உடனே அவர் வக்கரமாறா இருப்பாருங்க. அங்கேருந்து ஒரு வேகம் எடுக்க ஃபிக்ஸடை போட்டு வச்சிரும். அப்போ முதலீடு செய்வதற்கு, புதியதை செய்கிறதுக்கு, பிஸ்னஸில் போடுறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன டார்கெட் வச்சுருக்கிறீங்களோ, என்ன உங்களுடைய அச்சுவோ, என்ன உங்கள் கோலோ, எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீங்களோ அதை அனைத்தையும் தெரியாக, அற்புதமாக, அபாரமாக குரு ஒரு வழியை, பாதையை காட்டுவார். நீங்கள் அழகாக அதில் பயணிக்கலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. குரு அதிசார பயிற்சியும் குரு வக்ர பலன்களும் காணவிருக்கிறோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு 18ஆம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை 7:17 மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார். அவரே என்ன பண்ண போகிறார், மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் 11ஆம் தேதி வக்ர நிலையை அடைகிறார். இந்த கடகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போகிறாரு, நமக்கு டிசம்பர் 4 வரைக்கும் இருக்க போகிறாரு. அதே வக்ர நிலையிலேயே நமக்கு 5ஆம் தேதி மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார். இப்படி நம்மளுக்கு அதிசார பயிற்சி நம்மளுக்கு ஒரு 25 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வக்ர நிலையில் மிதுனத்துக்கு போய் ஒரு 95 நாட்கள் இருப்பார். இந்த காலங்களில் குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள், மேஜிக்னே சொல்லலாம். அதனால் 12 ராசிகளும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை அடையவிருக்குது என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம். கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு அதிசார பயிற்சியும் வக்ரமும் என்ன மாதிரியான பலன்களை கன்னிக்கு அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அட்டகாசமான பலன்கள் கன்னிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னியை நிறைய சொல்லியிருக்கிறோம், கவனம், கன்னி கண்ணீர் சிந்துமா அப்படின்னு. இந்த வருட இறுதி கன்னிக்கு தான் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபுல் பேக்கேஜ் அவங்க போட்டார் இறைவன். அவங்களுக்கு ஃபுல் எல்லாமே நல்ல பலன்கள். போ, நீ இது வரைக்கும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கெலாம் நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 7ல் இருந்து கண்டக சனியாக நமக்கு சனீஸ்வர பகவான் கொடுத்து கொண்டிருந்த பலவித தடைகள், இன்னல்கள், தாமதங்கள், அதே போல் நிறைய டிப்ரெஷனு, நிறைய ஒரு தொல்லை, சங்கடங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இப்படின்னு பட்டியலிட்டே போட்டு கொண்டு போகலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க ராகுக்கேது பிடியிலிருந்து இப்போ தான் உடச்சி வெளியில் அதுக்கப்புறம் இப்போ சனிக்கிட்ட மாட்டி பலவித கஷ்டங்களை பட்ட என் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இது அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, குரு 10லேருந்து பயிற்சியானது ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ 11ல் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகி இப்போ டிரான்சிட்டில் போக போகிறது ஒரு சூப்பர் ப்ளஸ்ஸுன்னலாம். ஏன்னா அவர் பாதகாதிபதி உச்ச ஆகலாமாமா அப்படின்னு கேட்டால் கூட அந்த நல்லவன் என்றைக்குமே சோதிப்பானை தவிர கைவிட மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு படிப்பனையை கொடுப்பான்னு சொல்லலாம். அப்போ இது வரைக்கும் கன்னிக்கு அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி கொடுக்க போகிறார்லாம். முதல்ல அவர் தடையை தீர்க்க போகிறதே கன்னி எப்போது கல்யாணம். இந்த கல்யாண வாழ்க்கை தான் அவங்களுக்கு எப்போது அமையும் பெருங்கவலையில் இருக்கிறாங்க. கல்யாணம், குழந்தை பாக்கியம், தொழில் உயர்வு, மேன்மை, பதவி, பேர், புகழ், அங்கீகாரம், அதே போல் தொழிலையும் ஒரு நல்ல ஒரு நிலைநாட்டணும். தொழிலை பற்றி புலம்பி தீத்துறோம் கன்னி.
இந்த காலகட்டம் தொழிலில் அட்டகாசமான, அபாரமான, அற்புதமான, அதிரடியான பலன்கள், பதவி ஏற்றம், உத்தியோக மாற்றம், ராஜ யோகம் இதெல்லாம் தேடி வரும். அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து விதமான சிறப்பான பலன்களையும் போடலாம். ஒரு லிஸ்ட்டை போடுங்க, ஒரு பேப்பரை எடுங்க, பேனாவை எடுங்க, உங்கள் தேவைகளை மொத்தத்தையும் எழுதுங்க. இறைவன் எல்லாத்துக்கும் டிக் போட்டார். இப்போ குரு என்னன்னா, ஒரு காரியம் முழுமை பெறுவதற்கு குரு வந்தாகணும். அப்போ குரு என்ன பண்ணுவார், அங்கே வந்து ஒரு போட்டுருவார், ஒரு சீலு க்ரீனில் வந்து ஒரு சீல் போட்டுருவார், ஓகே டன்னுன்னு. அப்போ குரு வந்து அங்கே அத்தாச்சி போட்ட உடனே எல்லாமே மடமடன்னு நடக்க இருக்கும். அப்புறம் வந்து பயிற்சி ஆகிறார் இல்லையா. இப்போ நம்ம குரு 18 பயிற்சி ஆகிட்ட உடனே அவர் வக்கரமாக இருப்பாருங்க. அங்கேருந்து ஒரு வேகம் எடுக்க போகுது. வேகம் எடுத்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. சொல்லுவாங்கள்ல, இந்த ரீசார்ஜுக்கெலாம் சொல்லுவாங்களே, இந்த டேட்டா இவ்வளோ நாள் நாங்கள் ஃப்ரீயாக பேசலான்ற மாதிரி இப்போ குரு சொல்லிட்டாரு. எதை கேட்டாலும் நீ 100 கேட்டால் நான் வந்து உனக்கு 200 பண்ணி தரேன்ட்டார். அப்போ நீங்கள் என்னென்னலாம் முயற்சி, இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, திட்டத்தை சிறப்பாக தீட்டி சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுத்துருவாரு. அப்போ நீங்கள் என்ன கேட்கணுன்றதை கவனமாக யோசனை பண்ணி கேட்டுருணும். எல்லாத்தையுமே கேட்டக்கூடாது. நம்ம கேட்குறதெல்லாம் சாமி கொடுத்துருவாராம். ஆனால் அதை வாங்கின பிறகு தான் தெரியுமா நம்மளுக்கு அது நல்லதா கெட்டதான்னு. அதனால தான் சாமிக்கிட்டே விடணும், தலைவா உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், அப்போ நீங்கள் வந்து எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நல்லதாக எனக்கு செய்யுங்க. ஏன்னா என் வாழ்க்கைக்கு எது கொடுத்தா நல்லதுன்றது அதை உங்களை விட வேறு யாரும் கணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் எனக்கு நல்லதாக பண்ணுங்க. அப்போ கண்ணி இந்த காலகட்டம் நிறைய ஆர்கியூமெண்ட்டால் என் வாழ்க்கை போச்சு, நிறைய பர்ஃபெக்ஷன் பார்த்து என் வாழ்க்கையே போச்சு, நான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசி என் தொழில் போச்சு, இது இருக்கிற இடத்துல எதனா ஒரு ஆர்கியூமெண்ட்டு எதான இது இன்னும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து அதுவே தெரிஞ்சு ரொம்ப தெளிவாகிடும். அதை எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள்லாம் வெற்றி ஆகும். இது வரைக்கும் ஃபோக்கஸ் இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னதெல்லாம் இப்போ நல்லா வந்து அதில் செயல்படுத்தி புது புது உக்திகளை கையாண்டிய அறிவு ராசி இல்லையா, அப்படியே டிப்ளமேட்டிக்காக பிளான் பண்ணணும். போட்டு எல்லாத்துலேயுமே தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பேர், வீடு, வண்டி, வாகனம், யோகம் எல்லாமே அப்படியே பிராண்டடாக. கன்னிக்கு மட்டும்தான் ஒரு 10-11 வந்து போய் வக்ரம், அதிசாரம் இதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து ஒரு அப்படியே கதம்பமாக உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருது. அப்படியே பாக்கி எங்களை அப்படியே அள்ளித்தரும். ஆழ்மன எண்ணங்கள் அப்படியே ஃபுல்ஃபில்லு, எதுவுமே வந்து ஒரு முழுமை இல்லாமல் அப்படியே ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்க இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு முழுமையான மனநிறைவை தரக்கூடிய அனைத்து பலன்களுமே கன்னிக்கு ஒரு முழுமையான மனநிறைவை தரும். ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கா, நீண்ட நாளாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, இது வரைக்கும் அதற்கான ஒரு நல்ல மருத்துவங்கள் கிடைப்பது. அதே போல் இது வரைக்கும் நான் வந்து பிரிந்த இந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளியூர் செய்திகள், அதே போல் உங்களுக்கு நல்ல புது புது நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, இதெல்லாம் கிடச்சி கன்னி வந்து பக்காவாக ஒவ்வொரு சவால், நான் வந்து ஒவ்வொரு டே டு டே லைஃப்பில் சவாலுமா, பணம் தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னி இப்போ வந்து கட்டுக்கட்டாய் சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீர் ராசி தான் உங்களுடைய 11ஆம் ராசி, நீர் ராசி தான். நீர் தான் எனக்குமே வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியது. அது சந்திரனுடைய வீடாக இருக்குது. பாதி நாள் தேயுமா, பாதி நாள் கரையமாம்மா, கரைச்சிடுவோம்மாம்மா அப்படிலாம் கிடையாது. அது உஷாராக சேர்த்து வச்சிரும், ஃபிக்ஸடை போட்டு வச்சிரும். அப்போ முதலீடு செய்வதற்கு, புதியதை செய்கிறதுக்கு, பிஸ்னஸில் போடுறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன டார்கெட் வச்சுருக்கிறீங்களோ, என்ன உங்களுடைய அச்சுவோ, என்ன உங்கள் கோலோ, எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீங்களோ அதை அனைத்தையும் தெரியாக, அற்புதமாக, அபாரமாக குரு வந்து ஒரு வழியை, பாதையை காட்டுவார். நீங்கள் அழகாக அதில் பயணிக்கலாம். இப்படி சொல்ல கன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அடுத்தது. இந்த பதிவு போடும்போதெல்லாம் புரட்டாசி மாதமாக கூட இருக்கும். நல்லா பெருமாளை வந்து கோவிந்தா போட்டுருங்க. கன்னி எவ்வளோக்கு எவ்வளோ கோவிந்த நாமாவளி சொல்லுதோ, கோவிந்தா போடுதோ, கோவிந்தான்ற நாமம் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் வந்து சகல செல்வ செழிப்பு உண்டாகுமா. உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் வந்து இது சொல்லியிருக்கேன், நான் வள்ளலின் வழிபாடு சொல்லியிருக்கேன். ஆனால் அதை தாண்டி கன்னிக்கு மட்டும் ஒரு ப்ளஸ்ஸாக ஒரு வழிபாடு கோவிந்தன் நாமாவளி. அதை சொல்ல அன்னதானம் செய்ய கன்னி மிகச்சிறப்பான பலன்களை மிக நேர்த்தியாக காணும். ரொம்ப ஹாப்பி கன்னிக்கு. இப்போயே நான் வந்து குட் லக்னு சொல்லிடுறேன். ஏன்னா வருட இறுதி இந்த நாட்கள் சொல்லுவோம் இல்லையா, ஒரு தசா புத்தி, ஒரு அந்தரம்,
ஒரு சூட்சமம் அது கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யும். இந்த காலகட்டம் உங்களுக்கு டிரான்சிட்டில் அந்த ஒரு 25 நாள் மட்டும் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கடந்து வரக்கூடிய 95 நாட்கள் உங்களுக்கு பொற்காலங்கள்னு சொல்லலாம், ஜாக்பாட். அடுத்து வரக்கூடிய ஆக்சுவல் டிரான்சிட்டும் உங்களுக்கு ரொம்ப இது ஒரு நீடித்த பலனாக இருக்க போகுது. கன்னிக்கு அடிதூள் அட்டகாசம். கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்கும் நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை நம்ம காம்போவாக பார்த்துருக்குறோம். இந்த 12 ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வள்ளல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு. சஷ்டிக்கு முன்னாடி ஒரு 21 நாள், நம்மளுக்கு 8ஆம் தேதியிலேருந்து ஒரு அக்டோபர் 8லேருந்து அக்டோபர் 28 வரைக்கும் இந்த நாட்களில் அவரை ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க. நீங்கள் இப்போ ஃபுல்லாக பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. விரதம் இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி இந்த தீபத்துக்கு நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். சரிங்களா? அது உங்கள் வசதியை பொறுத்து. இழுப்பை எண்ணெயும் பயன்படுத்தலாம். அந்த நடுவில் ஓம்னு எழுதும் இல்லையா, அந்த இடத்துல முருகர் படமோ இல்லை வேலோ இல்லை முருகர் சிலையை கூட வைக்கலாம். இல்லை அந்த இடத்துலையும் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். 2 நல்லெண்ணெய், 2 இழுப்ப எண்ணெய், 2 நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றிக்கொள்ளலாம். இந்த ஷட்கோண தீபம் காலை மாலை 2 வேளையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க, போற்றிகள் பாடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வழிபட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இதில் சொல்லியிருக்க பலன்கள்லாம் 30% ஒத்து வந்தாலே பெரிய விஷயம். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா, இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.